ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸு லெசன்ஸ் 7க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து லெசன் 6 வரைக்கும் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு லெசன் 7 தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அணுக்களும் மூலக்கூறுகளும். ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன்று, கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ஒரு ஹீலியம் அணு. அதுதான் வந்து குறைந்த நிறையை கொண்டது. அடுத்து செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதுதான் வந்து மூவணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. தேர்டு கொஸ்டின், திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் CO2வின் பருமன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, 2.24 லிட்டர். அடுத்து நாலாவது கொஸ்டின், ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, 14 கிராம். ஸோ அதுதான் வந்து ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை. அஞ்சாவது கொஸ்டின், ஒரு AMU என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, ஒரு C12இன் அணு நிறையில் 12இல் ஒரு பங்கின் நிறை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு AMU என்பது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி வந்து சரியானது. அடுத்து ஆறாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஸோ ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முதல் கூற்று தான் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதில் சரியானது. 12 கிராம் C12 ஆனது அவகாட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. ஸோ இது வந்து தவறான கூற்று. ஸோ மற்றது எல்லாமே வந்து சரியானது. எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏழாவது கொஸ்டின், திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் என்ன? ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி வந்து சரியானது, 224 லிட்டர். அடுத்து எட்டாவது கொஸ்டின், 20Ca40 தனிமத்தின் உட்கருவில் 20 அப்படின்னா என்ன, 40 அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, 20 அப்படின்றது வந்து புரோட்டான், 20 வந்து நியூட்ரான் அப்படின்றது தான் வந்து இதுக்கு ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் பி வந்து சரியானது. ஆக்சுவலாக இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து நான் கமெண்ட் பண்ணி வர்றேன். அடுத்து 9வது கொஸ்டின், ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து சரியானது, 32 கிராம். அடுத்து 10வது கொஸ்டின், ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஷ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது, 6.023 × 1023. ஸோ அதுக்கடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு ஒன்று, இருவேறு தனிமங்களின் அணுக்கள் டேஷ் நிறை எண்ணையும் டேஷ் அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும். ஐசோபார்கள்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒத்த நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐசோபார்கள். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஒன்று, ஒரே டேஷ் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஒரே நியூட்ரானின் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் தான் வந்து ஐசோடோன்கள். அடுத்து மூணாவது, ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக டேஷ் முறையில் மாற்றலாம். ஸோ வந்து இது வந்து செயற்கை முறைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா மாற்று தனிமமாக்கல் முறைன்னு சொல்லுவாங்க. ரெண்டையுமே வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஷ் எனப்படும், நிறை எண். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், ஒப்பு அணு நிறை என்பது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது, திட்ட அணு எடை எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ஆறாவது கொஸ்டின், ஹைட்ரஜனின் சராசரி அணு நிறை 1.008 AMU. அதுதான் வந்து ஹைட்ரஜனோட சராசரி அணு நிறை. அடுத்து ஏழாவது கொஸ்டின், ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஷ் எனப்படும். ஸோ வந்து ஒத்த அணுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா மூலக்கூறுனே அதை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒத்த அணுன்னு சொல்லுவாங்க, அது சரியான ஆன்சர். அடுத்து எட்டாவது கொஸ்டின், ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் டேஷ் ஆகும். ஸோ அணுக்கட்டு எண். அடுத்து 9வது கொஸ்டின், திட்ட வெப்ப அழுத்த நிலையில் டேஷ் மில்லிலிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும். ஸோ 22,400 மில்லிலிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு தான் ஒரு மோல் எனப்படும். அடுத்து 10வது கொஸ்டின், பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்னன்னு பார்த்தோன்னா 4. ஸோ அதுக்கடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. 8 கிராம் O2 அப்படின்னா 0.25 மோல்கள், 4 கிராம் H2 அப்படின்னா 2 மோல்கள்,
52 கிராம் HCl என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 13 மோல்கள். அடுத்து 112 கிராம் N2 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 மோல்கள். 35.5 கிராம் Cl2 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 0.5 மோல்கள். அதுக்கடுத்து சரியா தவறா? ஃபஸ்ட்டு, இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். ஸோ இது வந்து சரியானது தான். அடுத்து, மந்தவாயுக்கள் அனைத்தும் டேஷ் மூலக்கூறு ஈரணு மூலக்கூறுகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மந்தவாயுக்கள் வந்து ஓரணு மூலக்கூறு தான். ஸோ வந்து ரெண்டாவது வந்து தவறானது, ஈரணு மூலக்கூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது, தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அலகு இல்லை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து தவறானது. ஓகேவா? ஸோ ஒப்பு அணுநிறைக்கு தான் வந்து இது வந்து கிடையாது, அலகு வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து தவறானது. அடுத்து நாலாவது, ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும். ஸோ இது வந்து சரியானது தான். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், CO2வின் மூலக்கூறு நிறை 42 கிராம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ 44 கிராம் வரணும். அதுக்கடுத்து வந்து கூற்று காரணம். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூற்று காரணம் என்னென்னு பார்ப்போம். அலுமினியத்தின் ஒப்பு அணுநிறை 27. அடுத்து காரணம், ஒரு அலுமினியத்தின் அணுவின் நிறையானது 12 ஒரு பங்கு கார்பன் 12 நிறையை விட 27 மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரியானது தான். அதே மாதிரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் அல்ல. ஓகேங்களா? அதுக்கடுத்து செகண்ட் கூற்று காரணம், குளோரினின் ஒப்பு மூலக்கூறு நிறை 35.5 AMUன்னு கொடுத்துருக்காங்க. காரணம், குளோரினின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை. ஓகேவா? ஸோ இதில் வந்து கூற்று வந்து தவறு, ஆனால் காரணம் வந்து சரியானது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இதில் வந்து நம்ம 7வது லெசனுக்கான புக் பேக்ஸ் வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 8வது லெசனுக்கான புக் பேக்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.